என்னைய பத்தி சொல்லணும்னா I've been a teacher online ஒரு 2018ல இருந்து. Sure, definitely. I must thank you, Mr. Rajak. Yeah, very happy to meet you, get to know more about you. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணுறது சம்மந்தமான விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃப்ரெஞ்சு லேர்ன் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரெயினை ஏமாற்றி எப்படி இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமாக, இது சம்மந்தமாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட யார் இணையறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மேடம் நித்யா மேடம் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லாங் டைமாக ஃப்ரெஞ்ச் டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் இது சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம். சரி, டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேராக ஜூம் காலுக்கு போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, bonjour மேடம். சவா, எப்படி இருக்கீங்க? Bonjour, நல்லா இருக்கேங்க. How are you? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஜாயின் பண்ணதுக்கு என் கூட ஜூமில். Sure, definitely. I must thank you, Mr. Rajak. Yeah, very happy to meet you, get to know more about you. Yes. ஓகே, So, ஓகே, yeah. டெஃபினெட்லி மேடம். ஓகே மேடம், உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூசிங் கொடுத்துங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயத்துக்குலாம் போகலாம். Sure, definitely. So, bonjour everyone. Bonjour tous. And என்னைய பத்தி சொல்லணும்னா I've been a teacher online ஒரு 2018ல இருந்து. பட் அதுக்கு முன்னாடியும் I have been teaching across villages, across states in India, across communities, across ages also. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் டீச்சிங் எங்களுக்கு when I say I'm talking about என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் எனக்கும், எங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளோ ஊறி இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு காரணம் எதனாலன்னா, நாங்க லைக் ஐ ஷேர்ட், we are actually ஹோம் ஸ்கூலர்ஸ். ஸோ எங்களுடைய ஓன் சில்ட்ரனுக்கு கூட நாங்க டீச்சிங் நாங்களே தான் வீட்டில் ஹோம் எஜுகேஷன் சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஒரு வளர்ற ஒரு கம்யூனிட்டி தான் அது. ஸோ நாங்களே நாங்க 4 பேருமே we are என்ன சொல்றது, லைஃப் லாங் லேர்னர்ஸ் தான் எங்களை பார்த்துக்கிறோம். ஸோ அதுல ஃப்ரெஞ்ச் ஒரு பாகம். அண்ட் இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது, ரொம்ப ஒரு அழகான ஒரு பாகம்னே சொல்லலாம். நான் எனக்கு ஐ எம் வெரி பேஷனட் ஆக்சுவலி அபவுட் ஃப்ரெஞ்ச். அதான். ஸோ 2018ல இருந்து ஆன்லைன். அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டாட் சிட்டிஸா இருக்கட்டும், 4 ஸ்டேட்ஸ் ஆக்சுவலி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா. இப்போ நாங்க கர்நாடகா பேஸ்டா இருக்கிறோம். ஸோ அப்படியே டிராவல் பண்ணியும் நாங்க வாழ்ந்திருக்கோம், டிராவல் பண்ணி டீச் பண்ணியிருக்கோம். வில்லேஜ் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், சிட்டில காலேஜா இருக்கட்டும், எனிவேர். எம்பிஏல இருந்து ரைட் ஃப்ரம் வில்லேஜ் ஸ்கூல் டு காலேஜ் எம்பிஏ, எல்லா இடங்கள்லயும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். அண்ட் லாங்குவேஜஸ் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன். ஸோ எங்களுடைய மெயின் என்ன சொல்றது, பிலாசபியில பிலீஃப் என்னன்னா, நாங்க யாரெல்லாம் டச் பண்றோமோ அவங்க கூட லைஃப் லாங் லேர்னரா இருக்கணும். அவங்க என்ன லேர்ன் பண்றாங்களோ அதுல ஒரு கான்பிடன்ஸோட, ஒரு தைரியத்தோட அவங்க ப்ரொசீட் ஆயிட்டே இருக்கணும். they should not stop என்றதுதான் எங்களுடைய ஒரு பிலீஃப். யா. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், சூப்பர். நம்ம என்ன செஞ்சாலும் அது நம்ம இந்த ஒரே ஒரு பிரெயின் வச்சு தானே பண்றோம். இப்ப அந்த ஒரு பிரெயின்ல நம்ம எவ்வளவு ஒரு ஜாய் கொண்டு வர முடியும், எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஆனந்தம் எப்படி கொண்டு வர முடியும்ன்றது, அது ஒருத்தொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஓன் சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கு பெயிண்டிங் ரொம்ப உயிர். எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ரொம்ப உயிர். ஸோ இப்போ எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் அலாங் வித் எனக்கு பிடிச்ச ஹாபிஸோட மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பெயிண்டிங் பண்ற மாதிரி நான் பாட்டு எழுதுவேன், பாட்டு கம்போஸ் பண்ணுவேன். ஸோ அதுலயே பிரெஞ்ச் லிரிக்ஸா போட்டு என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் பண்ற ஒரு வேலை அது பாத்தீங்கன்னா. ஸோ அகைன் எங்களுடைய ஹோல் பிலாசபி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லைஃப் லாங் லேர்னர்ஸா இருக்கணும், லாங் லைஃப் லேர்னர்ஸா இருக்கணும். லாங் லைஃப் நமக்கு வேணும்னா பிரெயின் மெனி டைம்ஸ் இன் அ டே ஜாய்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கணும். நம்ம ஃபுல் டே இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். பட் அட்லீஸ்ட் ஒரு 5 times a day நீங்க ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்ல இருக்க முடியுமான்றதுதான். அங்க நீங்க எப்படி பிரெஞ்சை நுழைக்க முடியும், அதுதான். இப்போ பெயிண்டிங்ல அவர் நுழைச்சாரான்னு தெரியாது, ஆனா அவருக்கு பிரெஞ்சும் பிடிக்காதுதான். இஸ் அ கோடர். ஸோ அவரு ஜேர்னி வேற. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு ஹாபில நான் எப்படி பிரெஞ்சு நுழைக்க முடியும், அதுக்கு ஒரு உதாரணமா, ஒரு விஷுவல் ரிமைண்டரா தான் நான் இது இன்னைக்கு நம்ம கூட இந்த பெயிண்டிங்கும் இருக்கட்டும். ஓகே, டெஃபினெட்லி மேடம். ஓகே மேடம், நம்ம இப்போ மெயினா ஃப்ரெஞ்ச் பத்தி தான் நம்ம பேச போறோம், ஃப்ரெஞ்ச் கிளாஸஸ் பத்தி தான் பேச போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ பிகினிங்கா இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஞ்சு லேர்ன் பண்றதுக்கு பிகினிங் ஸ்டெப்ஸ் என்னென்ன விஷயங்கள் அவங்க
படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கு, என்னென்ன விஷயங்களை லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஷூர் ஷூர். ஸோ வாட்ன்றதை விட நான் ஹவு பத்தி பேசலாமா? ஹவு டு லேர்ன். கண்டிப்பா. ஏன்னா வாட் நம்ம சாட் ஜிபிடியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏன்னோ அவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு. சும்மா A1 சிலபஸ் அப்படின்னு போட்டாலே நமக்கு 10-15 லிங்க்ஸ் வருது. பட் அந்த ஹவு டு லேர்ன்ன்றது தான் வந்து அகைன் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா. ஏன்னா ஹவுல இருந்து தான் உங்களுக்கு ஹவு லாங் வரும். அது எவ்வளோ நீடித்து நீங்க அந்த ப்ராசஸோட நீங்க ஸ்டிக் பண்ண முடியும்ன்றது யூனோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க அந்த சப்ஜெக்டே எப்படி அப்ரோச் பண்றீங்கன்றது தான். ஸோ சில ஆலோசனைகள் மேபி வி கேன் ஸ்டார்ட் வித் ஹவு டு யூ அப்ரோச் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்க சொல்ற அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மிஸ்டர் ரஜப் பிரான்ஸ்லயே இருக்கிறவங்க அந்த மாதிரியா, இல்லைன்னா அந்த பெரிசியன் கல்ச்சர் அந்த பெரிசியன் என்வாயன்மெண்ட் இல்லாம இப்போ தமிழ்நாட்டுல இருந்து படிக்கிறவங்க, பாண்டியில இருந்து அந்த மாதிரி பேசுறீங்களா? எந்த மாதிரி ஆடியன்ஸ்? இப்போ ஆடியன்ஸ் எப்படின்னா இப்பதான் ஃபுல்லா அதாவது ஃபர்ஸ்ட் என்டர் ஆயிருப்போம் பிரான்ஸுக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும். என்னத்தான் வந்து A1 முடிச்சுட்டு வந்திருப்பாங்க ஊர்ல, பட் இருந்தாலும் பேசும்போது படிக்கிற விஷயம் வேறையா இருக்கும், பட் பேசும்போது சுத்தமா புரியாது. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரியாது. பட் பல வருஷம் இங்க இருக்கிறவங்களே அரகுற ஃப்ரெஞ்ச் தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து ஃபுல்லா வந்து இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கல. ஸோ அதனால அவங்களும் இம்ப்ரூவ் ஆகல, அவங்களுடைய ஜாபும் மாறாத ஒரே மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன விஷயம், அதாவது இந்த இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணா இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படிங்கறது தான் என்னுடைய கொஸ்டின். ஷூர் ஷூர். சூப்பர். நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நல்லா கம்யூனிகேட் பண்றீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி டு. கண்டிப்பா. சோ இப்போ நீங்க புதுசா வந்து என்டர் ஆயிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன மென்டல் எக்ஸசைஸ், ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. மேபி ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க கண்ணு மூடிட்டு, ஓகே, நீங்க இருக்கிற ஊரு, சப்போஸ் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களோ, நாகர்கோயிலா இருக்கலாம், தூத்துக்குடியா இருக்கலாம், அந்த ஊருக்கு வந்து ஒரு பிரெஞ்சுக்காரர் வந்திருக்காங்கன்னு யோசிங்க. ஒரு 30 செகண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாரும் வந்து சவுத் இந்தியன்ஸா இருக்கிறாங்க. ஒரு பிரெஞ்சுக்காரர், ஒரு வெள்ளக்காரர் வராரு அந்த ஊருக்கு. ஓகேங்களா? தட்டி தடுமாறுறாரு, ஒண்ணுமே புரியல. தமிழ்ல தான் எல்லாமே எழுதிருக்கு, எல்லாமே பேசுறாங்க. சவுண்ட்ஸ், சைட்ஸ், ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து தமிழா இருக்கு. அப்போ வந்து அவருக்கு எந்த மாதிரி இருக்கும் ஃபீலிங்ஸ்? அது ஒரு 30 செகண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? முடிச்சிருக்கீங்கன்னா நவ் யூ கம் பேக். சோ இப்போ நீங்க ஃபீல் பண்ற அந்த ஒரு ஃபீலிங், ஓ நான் பாரிஸ்ல சில பேர் மாட்டிட்டு இருக்கேன்னு இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி ஸ்டக் ஆயிட்டேன், என்னால வளர முடியல, வாட் எவர் இட் இஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு யூனிவர்சலான ஒரு ஃபீலிங் தான். ஓகேங்களா? நீங்க மட்டும்தான் அதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு ஒரு விக்டிம் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ எனக்கு ஏன் இப்படி ஆகுது, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன், ஷேம் ஆன் மீ என்ற மாதிரி அந்த ஒரு விக்டிம் நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து நீங்க கட்டாயமா வெளியில வரணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, இதெல்லாம் பிராக்டிக்கலான்னு நீங்க கேட்கலாம். நானே வந்து ஒரு 5 பாஷை பேசுறவ. ஓகேங்களா? நான் சொல்ல இல்லையா, அந்த 3-4 ஸ்டேட்ஸ்ல தங்கியிருந்தேன். ஆக்சுவலி இந்தியாவே பாத்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் கண்ட்ரிஸ் தான். நீங்க ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போனீங்க, அந்த பாஷை தெரியலன்னா நம்மள அப்படியே வெளியூர்காரங்க மாதிரி தான் பார்ப்பாங்க, அப்படிதான் நடத்துவாங்க. பாத்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா, மும்பை எல்லாம் போனீங்கன்னா பஸ் நம்பர் எல்லாம் கூட மராட்டியில தான் எழுதிருப்பான். அது பஸ், அவ்வளவு பஸ் நான் மிஸ் பண்ணிருக்கேன். அந்த நம்பர் புரிஞ்சு நான் பஸ் ஏறுறதுக்குள்ள அந்த பஸ் கிளம்பிடும். அந்த மாதிரி இல்ல, தப்பு பஸ் ஏறுறது. சோ அந்த தட்டி தடுமாறுறது வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். பாத்தீங்கன்னா அது இல்லாம மிஸ்டேக்ஸ் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஃபார் ப்ரோக்ரஸ். நீங்க தப்புகள் செய்யலன்னா நீங்க வளரலன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க வந்து அந்த ஒரு நல்ல ஒரு காம் ஜோன்ல இருக்கீங்க, அப்பா சேஃபா இருக்கேன், நான் ரிஸ்கே எடுக்கல அப்படின்னா ஆக்சுவலி நீங்க வளரல. அண்ட் நீங்க growthக்கு ஆப்போசிட் வந்து அப்படியே இருக்கிறது கிடையாது, டிகே. ஆக்சுவலி நீங்க லோ ஆயிட்டே போறீங்க. உங்களுடைய வாட் எவர் கொஞ்சம் நீங்க பிரெஞ்சு கத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா A1ல இருந்து, அப்கோர்ஸ் உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லல, பட் அது வந்து 0ல இருந்து நெகட்டிவ் போயிட்டே இருக்கு. ஏன்னா பிரெயின் கூட நம்ம மசில்ஸ் மாதிரியே தான், நம்ம ஒர்க் அவுட் பண்ணதான் அது ஃபிட்டா இருக்கும், டோன்டா இருக்கும் அண்ட் சோ ஆன். ஓகேங்களா? சோ ஆல் செட். அப்போ நாங்க என்ன பண்ணணுங்க? ஓகே, பாரிஸ்ல வந்துட்டோம், இப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தயவு செஞ்சு பேசணும்ன்ற பிரஷர்ல இருந்து வெளியில வந்துருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு நீங்க யோசிக்கலாம். ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஒரு மிடில் ஏஜ்டு கப்புள் வந்தாங்க. ஐ திங்க் 5 years பாரிஸ்ல இருந்தாங்க. ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க.
லேடி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லயே தான் இருந்தாங்க, பேசவே முடியல, எனக்கு வெளியே போனாலும் எனக்கு போன்ஜூர் ஓர்வா தவிர வேற எதுவுமே மெர்சி இந்த 3 தான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு. அவருக்கும் வந்து ஆபீஸ்ல என்ன பேசுறாங்க என்ன திட்டுறாங்களான்னு கூட தெரியலன்ற அந்த ஒரு லெவல். அட்லீஸ்ட் கெட்ட வார்த்தையாவது கத்துண்டா என்ன திட்டுறாங்கன்னாவது புரிஞ்சுக்கலான்ற மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது பெயின்ஃபுல்லான ஒரு இடம் தான் அது. அந்த மாதிரி வந்தவங்க கிட்ட கூட நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, தயவு செஞ்சு பேசுற ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரே டைம்ல காதுக்கும் வாய்க்கும் வேலை கொடுக்க முடியாது. நம்ம மல்டி டாஸ்கிங்லாம் லாங்குவேஜ்ல பண்ண முடியாது. ஸோ அகைன் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு உங்க தாய்மொழி பத்தி நினைச்சுக்கலாம். நம்ம தாய்மொழி ஜேர்னி வந்து நம்ம நினைக்கலாம். பிரெஞ்சு கொஞ்சம் சைட்ல ஒதுக்கி வச்சிடலாம். ஓகே, 30 செகண்ட்ஸ் வந்து உங்களுடைய தாய்மொழி பிளஸ் நீங்க அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்போ உங்க தாய்மொழி கேட்டீங்க மிஸ்டர் ரஜக்? தாய்மொழி எப்ப கேட்டிருப்போம்? ஆக்சுவலி பிறந்து கொஞ்சம் நல்ல அதான் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் நினைவு தெரிய எப்போ இந்த விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கு கொஸ்டின். ட்ரிக் கொஸ்டின் இல்ல, நீங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் கரெக்ட் தான், பிகாஸ் இட் இஸ் யுவர் ஜர்னி. ஸோ அரௌண்ட் நீங்க சொன்னது பிறந்ததுக்கு அப்புறம் அண்ட் சோ ஆன் இல்லைங்களா? ஸோ இன்ஃபேக்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அம்மாவுடைய கருவுல இருக்கும் போதே வந்து சுத்தி இருக்கிறவங்க பேசுறது கேட்டுட்டே இருந்திருக்கும். பிறந்ததுக்கு அப்புறமும் கேட்டுட்டே இருந்திருக்கும். அது வெறும் சவுண்டா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வேர்ட் டெபாசிட்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ நம்ம பேங்க்ல வந்து பணம் போடுற மாதிரி இது வந்து நம்ம பிரெயின்ல இருக்கிற வேர்ட் பேங்க்ல வேர்ட்ஸ் சேர்த்துட்டே வரும். எப்படி சேர்க்கிறோம் பாத்தீங்கன்னா இயர் கேட், இது வந்து ஒரு கேட்டா நம்ம நினைச்சுக்கிறோம். காதுன்ற கேட் வழியா வேர்ட்ஸ் வந்து இன்புட் ஆயிட்டே வருது நமக்கு. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல எதுவுமே புரியாது. ஒரு ஜாப்பனீஸ் குழந்தையா இருக்கட்டும், பிரெஞ்சு குழந்தையா, தமிழ் குழந்தையா இருக்கட்டும், ஒண்ணுமே புரியாது. எல்லாம் சவுண்டா தான் இருக்கும். போக போக வி அசோசியேட்னு சொல்லுவோம். அதாவது கனெக்ஷன் பண்ணிட்டே வருவோம். ஓ தண்ணி அப்படின்னா இதுதான் வாட்டர். ஓகே, தண்ணி வாட்டர், இந்த டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் தான் வந்து வாட்டர் போல. நம்ம பசி, ஓ பசிக்குதான்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. பசி ஃபுட் கனெக்ஷன்ன்ற மாதிரி வி ஸ்டார்ட் மேக்கிங் தோஸ் கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து பாரிஸ்ல இறங்கி இருக்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அம்மாவோட கருவுல அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்பதான் வந்து நீங்க அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே வரீங்க. ஓகேங்களா? சோ எடுத்த உடனே நான் பேசணும், எனக்கு ஏன் பேச வரல, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? நீங்க உங்க கூடயே ஜென்டிலா இருங்க அண்ட் ஸ்மார்ட்டா இருங்க. பி ஸ்மார்ட் வித் யுவர் செல்ஃப். ஏன்னா நம்ம லாங் டர்மா பாக்குறோம் கோல்ஸ். ஓகேங்களா? உடனே எனக்கு அப்படியே 2-3 மந்த்ஸ்ல அப்படியே டாட் புட்டுன்னு பேசணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம பேர்ன் அவுட் ஆயிடுவோம். ரிமெம்பர் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இதோட அர்த்தம் என்ன, லைஃப் லாங் லேர்னிங். ஓகேங்களா? அதுக்கு நம்ம லைஃப் லாங் பிரெஞ்சு படிச்சுட்டு கடைசியில பேசுவோம் அப்படி கிடையாது, அப்படி சொல்லல நானு. பட் பேஷண்டா இருந்தோம்னா ஓகே. சோ ஒரே நிமிஷம், ஒரே பாயிண்ட் எழுதிக்கிறேன். யா, சோ நீங்க அது ஃபர்ஸ்ட் ஊறணும். ஒரு தாய்மொழின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா திங்கிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், பிரைமரி லாங்குவேஜ். இப்போ நிறைய பேருக்கு வந்து பிரைமரி லாங்குவேஜஸ் தாய்மொழியா இருக்கும். சில பேருக்கு மாறிட்டே இருக்கும். அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். வாட் இஸ் பிரைமரி லாங்குவேஜ் கேட்டீங்கன்னா, நான் டக்குன்னு உங்களை ஏதாவது கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் மிஸ்டர் ரஜக், நான் உங்களை கேட்கறேன், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? So you can answer that. Yeah. Je viens de Inde. Okay, je viens d'Inde. நான் உங்களை அந்த ஒரே நிமிஷம். நான் உங்களை அந்த கேள்வி கேட்கும்போது நீங்க உங்களுடைய ஆன்சர் இல்ல கொஸ்டின் ப்ராசஸ் பண்றது தமிழ்ல பண்ணீங்களா, இங்கிலீஷ்ல பண்ணீங்களா, பிரெஞ்சுல பண்ணீங்களா? நான் வந்து பிரெஞ்சுல தான் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் அபிட்யூட் ஆயிடுச்சு, பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வருது. ரைட். உங்களுக்கு வந்து அப்போ பிரெஞ்ச் ஹஸ் பிகம் அ திங்கிங் லாங்குவேஜ். நம்ம எந்த லாங்குவேஜ்ல யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய திங்கிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த திங்கிங் லாங்குவேஜ் நான் எப்படி பிரெஞ்சா மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி த்ரூ த இயர் கேட். நீங்க பேசி பேசி ஓ நான் நிறைய பேசினா எனக்கு பிரெஞ்சு வந்து திங்கிங் லாங்குவேஜ் ஆயிடும். இல்லங்க, அது அந்த திங்கிங் லாங்குவேஜ் மாத்துற வேலை வந்து ரொம்ப குவைட்டான வேலை. அது சைலண்டா தான் நடக்கும். ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாவேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அது இன்புட் பண்ண 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 உங்க பிரெயின்ல இருக்கிற அந்த தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் போய் பிரெஞ்சு முழுங்கிடும்னே வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெஞ்சு தான் நிக்கும் உங்களுக்கு மைண்ட்ல. பட் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சில பேருக்கு மந்த்ஸ் ஆகலாம், சில பேருக்கு 1 இயர் ஆகலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? பட் நீங்க இன்புட்ஸ் எடுக்க தான்
காது வழியா. ஸோ வாட் டு ஐ மீன் பை தட்னா, நீங்க யூ நீட் டு லிசன் டு மோர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் அண்ட் சி. ஐஸ் ஆல்சோ ஒரு கேட் தான் நமக்கு இன்புட்க்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் இப்போ டெய்லி உட்காந்து ஒரு 3 hours ஃப்ரெஞ்ச் நியூஸ் கேட்கட்டா, இல்ல டெய்லி உட்காந்து ஏதாவது பண்ணட்டா, அங்க வந்து உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் ஐ டெல் யூ. நீங்க இன்புட் எடுக்கிறது இட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங் டு யூ, இனஃப் குவான்டிட்டி அண்ட் குட் குவாலிட்டி. ஓகேங்களா? சும்மா நான் ஏதோ ஜங்க் சேனல் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ்ல டைம் பாஸ் பண்ணேன், யூனோ அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு வேர்ட் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகுமா? நோ நோ, ஹைலி டவுட்ஃபுல். ஓகேங்களா? ஸோ த குவாலிட்டி ஷுட் பி குட். அதாவது இட் ஷுட் பி குட் குவாலிட்டி ஃப்ரெஞ்ச். உங்களுக்கு புரியுற அளவு குவாலிட்டியா இருக்கணும். ரொம்ப அட்வான்ஸ்ட் போயிடாதீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் கார்ட்டூன்ஸ், நர்சரி ரைம்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? அண்ட் குவான்டிட்டி ஷுட் பி இனஃப். நான் இன்னைக்கு 5 வேர்டு பார்த்தேன், நான் நல்லா டெவலப் ஆயிடுவேன். இல்ல, உங்களுக்கு 5 விட அதிகமா பண்ண முடியும்னா ப்ளீஸ் கோ ஃபார் தட். இன்னைக்கு நான் ஒரு பாட்டு வந்து ஐ வில் ட்ரை டு மெமரைஸ் ஒரு 2 ஸ்டான்சாஸ் ஆர் சம்திங். ஐ வில் ட்ரை டு மெமரைஸ் தட். இல்லைன்னா எனக்கு வராத சில வேர்ட்ஸ் ஒரு சார்ட்ல எழுதி வச்சு ஐ வில் ட்ரை டு பிராக்டிஸ் தட். ஸோ உங்களையே வந்து சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் கேன் பி அதான் உங்களுடைய ஹாபிஸ். இப்போ எனக்கு பாட்டு எழுத பிடிக்கும், அதோட நான் ஃப்ரெண்ட்ஸே கலந்துருக்கேன். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு கசப்பான டேப்லெட் கொடுக்கணும்னா அது வந்து வாழைப்பழத்துல மறைச்சோ இல்ல ஒரு லட்டுல மறைச்சு கொடுப்போம். சில தடவை என்னோட டாக்ஸ் கூட நாங்க அப்படிதான் கொடுப்போம். அந்த மாதிரி பிரெஞ்சுன்ற அந்த வொக்காபுலரிய வந்து எடுத்து நீங்களே உங்களுடைய பி ஸ்மார்ட்டர் தென் யுவர் பிரெயின் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ உங்க பிரெயினையே வந்து நீங்க ட்ரிக் பண்ணி கன்சியூம் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பிரெஞ்ச் மூவிஸ் சிலது நல்லா இல்ல, சிலது ஓகேவா இருக்கு பாக்குற மாதிரி, சிலது வேற கண்ட்ரீஸோட படங்கள்லாம் பிரெஞ்சுல போடுறாங்க, எங்களுக்கு இங்க சில மூவிஸ் கிடைக்குது அப்படி. சோ அது சப்டைட்டில்ஸ் மாத்தி அந்த ஆடியோ மாத்தி அதுல இருந்தெல்லாம் சில தடவை நோட்ஸ் எடுப்பேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சொன்னல எனக்கு பிரெஞ்சுனா உயிர்ன்ற மாதிரி. சோ சில பேர் சொல்லுவாங்க, அம்மா நீ படம் பாக்குறியா லெசன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கியா? பார்த்தா எல்லாம் சண்டை போடுறாங்க ஆக்ஷன் ஹீரோஸ், நீங்க உட்கார்ந்து என்னமோ நோட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. அங்கிருந்து நான் வேர்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பேன். அப்படின்னா ஓ இட்ஸ் எ திங் அப்படின்னா, த்ருக்குன்னா திங், ஓகே அதை எழுதிக்கணும் அப்படின்ட்டு யூனோ. சோ அந்த மாதிரி உங்களுடைய டெபாசிட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப ஒரே ஒரு க்ளோசிங்ல ஐ வாண்டட் டு ஷேர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பேம்பு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பேம்பு. சோ அதுல வந்து ஒரு வகையான பேம்பு இருக்குன்னு. அது எப்படின்னா, நீங்க அந்த சீட்ஸ் போட்ட உடனே 5 years if I'm not wrong, 5 வருஷத்துக்கு ஒண்ணுமே மேல வந்து டெவலப்மெண்டே தெரியாதான். ஓகேங்களா? சோ நீங்க அந்த சீட்ஸ் போட்ட உடனே சப்போஸ் ஈவன் ஓவர் சோ மெனி கிலோமீட்டர்ஸ் அந்த சீட்ஸ் பரவி இருக்குன்னா, ஓகே நல்ல மழை வருது, நல்ல வெயில் அடிக்குது எல்லாமே, பட் மேல வந்து growth தெரியாதான். 5 years கழிச்சு வித்தின் அ மேட்டர் ஆஃப் 6 months வந்து அது அவ்வளோ அடிகள் வளர்ந்துரும். வித்தின் அ மேட்டர் ஆஃப் 6 months. அந்த 5 years அது என்ன வேஸ்டா கடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, வாட் டு யூ திங்க் வாஸ் ஹேப்பனிங்? அந்த 5 வருஷம் என்ன ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சா, இல்ல அது சும்மா அப்படியே சீடாவே இருந்துச்சா? இல்ல அது அதுக்கான என்ன சொல்றது, அதுக்கான சத்துக்கள்லாம் கிடைச்சிட்டு இருந்திருக்கும் மேபி. ஓகே ஓகே இருக்கலாம். யா, இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அந்த நிலத்துக்கு அடியில நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் ரூட் நெட்வொர்க் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு 5 வருஷத்துக்கு. அந்த ரூட்ஸுக்கு தான் வந்து அது 5 வருஷம் எடுத்திருக்கு. அந்த ஷூட்ஸ், அதாவது மேல வர அந்த செடி பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் 6 months தான் தேவைப்பட்டுச்சு. அந்த 6 monthsல உங்களுக்கு அவ்வளவு ஹைட்டுக்கு யூ ஆர் ஏபிள் டு see bamboo அவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல. இது வந்து நிஜமான ஒரு ஃபேக்ட் தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. சோ நம்ம பிரெயின் கூட நிறைய தடவை அப்படிதான். நம்ம வந்து அந்த ஊர்றதுக்கு டைம் வந்து கொடுக்க மாட்டோம். இம்பேஷண்டா பேசிடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். நம்ம பேச ட்ரை பண்ண நமக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அப்போ நம்ம பேசவே கூடாதா, பிராக்டிஸே பண்ணக்கூடாதா? நோ, ஐ கம் டு தட். பட் ஸ்டார்டிங் வந்து நீங்க லிஸ்னிங் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங், நான் சொன்ன மாதிரி கம்பைன் இட் வித் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபியா இருக்கலாம், இல்ல சமையல், ஸ்போர்ட்ஸ், அதோட ஃப்ரெண்ட்ஸை கலந்து நீங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கார்ட்டூனா இருக்கலாம், எனிதிங், இல்ல உங்க பிள்ளையோட டெக்ஸ்ட் புக்கா இருக்கலாம். ஏவா உனக்கும் எனக்கும் சேலஞ்ச், யாரு ஃபுல்லா கரெக்டா எழுதுறாங்கன்னு பாக்கலாம், ஃபுல்லா கரெக்டா பேசுறாங்கன்னு பாக்கலாம். உங்க கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ற மாதிரி வித் யுவர் சைல்ட். ஓகேங்களா? சோ தோஸ் ஆர் தி 2 மெயின் திங்ஸ். ஓகே மேடம், அடுத்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ் ஜர்னி பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்க எப்படி கிளாसेसலாம் வந்து பசங்களுக்கு எடுக்கிறீங்க, ஸ்டூடண்ட்ஸ்க்கு, அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷூர். சோ A1 லெவலுக்கு வந்து
யூஸ்வலா வந்து நமக்கு ஒரு 50 to 55 hours அந்த மாதிரி ஆகுங்க. 50 to 55 டீச்சிங் ஹவர்ஸ் ஆகும் என்னுடைய சைட்ல இருந்து கத்து கொடுக்கறது. பட் லைக் எனி அதர் ஸ்கில், இப்போ நீங்க ஒரு பெயிண்டிங்கோ இல்ல ஒரு கராட்டேவோ பாஸ்கெட் பாலோ கிளாஸுக்கு போகும்போது டீச்சர் வந்து டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் கத்து கொடுப்பாங்க. நம்ம போய் அது மனப்பாடம் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம்ல அது ஒரு பாகம் ஆயிடணும் இல்லைங்களா? ஸோ தட் அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் டைம், ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிஸ் டைம் போடணும், எக்ஸசைசஸ் போடணும், டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ், இந்த 3 பண்ணாதான் வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பிளஸ் மோர் அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆகும். இல்லைன்னா ரொம்ப ட்ரையா ஓகே இவங்க கத்து கொடுத்தாங்க நான் மக் அடிச்சுட்டேன் முடிஞ்சது கிளாஸ் அந்த மாதிரி போயிடும். பட் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் லிவிங் இன் பாரிஸ்க்கு பாக்குறோம், அந்த ஒரு கோல் வச்சு நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டா நான் ஒரு 55 hours போடுறேன்னா நீங்களும் அட்லீஸ்ட் 55 hours போட்டாகணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? அண்ட் அதுல கூட உங்களுக்கு ஒரு கிரடேஷன் மாதிரி வரும். டிஃபிகல்ட்டி லெவல் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நான் சொன்ன மாதிரி போய் பேசுங்க, உடனே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஏன் பேச மாட்டேன்றீங்க, அந்த மாதிரி எதுவுமே நெகட்டிவாவோ இல்ல அந்த ஹையா டிமாண்ட் பண்ணி திட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே வராது. பிகாஸ் லைக் ஐ டோல்ட் யூ, ஜாய்ஃபுல் லேர்னிங்ல தான் நமக்கு லாங் லைஃப் லேர்னிங்கும் வரும், லைஃப் லாங் லேர்னிங்கும் வரும் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து அந்த அப்ரோச் எப்படி வரும்னா, நான் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டே வருவேன், அப்புறம் சின்ன சின்ன சேலஞ்சஸ் கொடுப்பேன். ஓகே, அதாவது உங்க சர்க்கிள்லயே யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இந்த சேலஞ்சஸ் வந்து பெருகிட்டே போகும். ஸோ என்னுடைய அந்த ஒரு கப்பல் பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடி பேசவே இல்லை, 5 வருஷமா பாரிஸ்ல இருந்தாங்க, அப்படியே உம்முன்னு இருந்தாங்க, யாருமே நெய்பர்ஸ் எதுவுமே சோஷியலைசிங் எதுவுமே பண்ண முடியலன்றது. ஸோ அவங்க வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த கிளாஸஸ் மேரியில போய் பேசுறது, கடையில போய் பேசுறது, வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க வந்து வெளியே ஸ்டெப் அவுட் பண்றாங்க, இன்க்ளூடிங் த ஹஸ்பண்ட் ஆல்சோ. நான் பிரெஞ்சுல வந்து யார்கிட்டயுமே பேசினதே இல்ல, எனக்கு எல்லாரும் பேசுறது புரியுது, அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் கூட நம்ம பாக்குறோம். எனக்கு எல்லாரும் பேசுறது புரியுது, ஆனா நான் வாய் திறக்கும் போது எனக்கு ஒண்ணுமே சவுண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி. சோ அவங்களுக்கு கூட நம்ம வந்து ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ எடுத்த உடனே போய் பேசுங்க, என்ன இவ்வளவு கத்துனீங்க, என்ன எதுவுமே திட்டு அந்த நாகிங் எதுவுமே கிடையாது. ஒரு ஜாய்ஃபுல்லா ஒரு பிளேஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே கொண்டு போவோம் கிளாஸஸ். ஓகேங்களா? சோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு அந்த மேரிலியோ மார்ஷியலியோ போய் பேசிட்டு தென் அவங்க திரும்பி வந்து எனக்கு அந்த ரெக்கார்டிங் அனுப்புறாங்க அவ்வளவு ஒரு பெருமையோட. பாருங்க மேடம், நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டேன், 5 வருஷத்துல நான் வாய் திறந்துட்டேன், என்ன வந்துச்சுன்னு தெரியல ஆனா வாயை திறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஐ திங்க் ட்ரெயின்லயோ எங்கயோ போயிட்டு இருக்கும்போது பிரெஞ்சுக்காரங்களோட காலை மெச்சிட்டாங்களாம், மெச்சிட்டு தேசோலே சொல்றதுக்கு பதிலா மெர்சின்னு சொல்லிட்டாங்களாம். மெர்சி மெர்சி சொல்லியிருக்காங்க போல. சோ அவங்க ரொம்ப பேடா ஃபீல் பண்ணாங்க. மேம் ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்த மேம், நீங்க வாயை தரேன்னா நான் போய் வாயை திறந்து பாருங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. நான் சொல்ல பரவாயில்லங்க, நீங்க திறந்துட்டீங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட், வெளியில என்ன வந்துச்சுன்றது. நான் தான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல உங்களுக்கு, மிஸ்டேக்ஸ் தான் இண்டிகேஷன் ஆஃப் சக்சஸ். நீங்க இவ்வளவு 5 வருஷம் நீங்க வந்து சேஃபா இருந்தீங்க பாருங்க, ரிஸ்க் எடுக்காம, அது வந்து சக்சஸ் கிடையாதுங்க. இப்போ நீங்க போய் அந்த மெர்சி காலை மிதிச்சு பாரியா நான் உனக்கு மெர்சி யாரோ சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போய் என்ன சொல்றது தில்லா பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அதுதாங்க சக்சஸ் அப்படின்றது. பட் என்னன்னா அதான் இதுல இன்னொரு ஆட்டிடியூட் கரெக்ஷன் கூட நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதாவது பிளே வர்சஸ் பர்ஃபெக்ஷனிசம். கேன் ஐ டச் a little on that? பரவாயில்ல, இது வந்து ஒரு ரிசர்ச்சே பண்ணிருந்தாங்க. ஒரு குரூப் ஆஃப் யங் லேர்னர்ஸ், யங் அடல்ட்ஸ் லேர்னர்ஸ், ஒரு 18 to 20 years old அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து சுத்தமா கம்ப்ளீட்லி இல்லிட்ரேட், அதாவது எழுத படிக்கவே தெரியாது. அவங்களுக்கு போய் இங்கிலீஷ் வந்து கத்து கொடுக்க பாக்குறாங்க. ஓகே, ஏதோ ஒரு கம்யூனிட்டி, திஸ் வாஸ் ஆக்சுவலி ஆப்பிரிக்கா பேஸ்டு. அங்க போய் இங்கிலீஷ் கத்து கொடுக்க பாக்குறாங்க. இந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்து அப்படியே மண்டையை உடச்சிக்கிறாங்க, ஐயோ நான் என்னதான் கத்து கொடுத்தாலும் இவங்களுக்கு பேச வர மாட்டேங்குது, தப்பு தப்பா எழுதுறாங்கன்ற மாதிரி. ஓகே, சோ அந்த டீச்சர் ரொம்ப கடுப்பாயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த யங் லேர்னர்ஸ் ஸ்கூலுக்கு அப்புறம் எங்க போறாங்க, அந்த லேர்னிங் சென்டருக்கு அப்புறம் எங்க போறாங்கன்னா அவங்க கூட ஃபாலோ பண்ணாங்க. எங்க போனாங்கன்னா வீடியோ கேம் பார்லருக்கு போயிருக்காங்க, வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுற இடத்துல. அங்க போய் இந்த டீச்சரும் அவங்க பக்கத்துல குவைட்டா உட்காந்து அப்சர்வ் பண்றாங்க. அந்த 18 to 20 year olds வந்து ஏதோ கேம்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் புதுசா ஜாயின் பண்றான். உடனே அந்த குரூப் கேக்குது, இந்த கேம் தெரியுமாடா உனக்கு? உடனே அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, கேமே தெரியாது. வாடா செம்ம ஜாலிடாவா விளையாடலாமா அப்படின்னு. சோ குவிக்கா வந்து அந்த குரூப்பே வந்து அந்த ரூல்ஸ் கத்து கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து தட்டி தடுமாறி நிறைய தப்புகள் செஞ்சு நிறைய லைவ்ஸ் எல்லாம் லாஸ்ட் ஆகி, அந்த லைவ்ஸ் லாஸ்ட் வரும் இல்லையா, லெவல்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகி
பட் அந்த குரூப் என்ன சொன்னா, "வேட்டை பரவாயில்ல, நான் ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு." ரீஸ்டார்ட்னு ஒரு ரொம்ப அருமையான மூவி கூட வந்துச்சு ரீசென்ட்லி. பட் என்னன்னா, அந்த குரூப், அந்த ஒரு ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த ஒரு குரூப்போடைய எல்லாருடைய அந்த ஆட்டிடியூட்னால அந்த பையன் வந்து வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவரும் என்னமோ, அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வீடியோ கேம் வந்து வித்தின் ஹாஃப் அன் ஹவர் எல்லாரும் அவனை என்கரேஜ் பண்ண குயிக்கா லேர்ன் பண்ணிட்டான். அந்த டீச்சர் வந்து உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, அந்த வீடியோ கேம்ல தேவைப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஆனா நான் கத்துக் கொடுத்த இங்கிலீஷ் வந்து அவ்வளவு சப்பையா இருக்கு. இதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கத்துக்காம ஏன் அவங்களுக்குள்ள கத்துக்கும் போது அவ்வளவு சூப்பரா படிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க இந்த பிளே வர்சஸ் பர்ஃபெக்ஷனிசம்ன்ற ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சாம். அதாவது நம்ம ஒரு விளையாட்டுத்தனமா ஒண்ணு அப்ரோச் பண்ணும்போது அதுல வர ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளவு அமேசிங்கா இருக்குங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் வந்து என்னுடைய பாஷையை வச்சு நான் பண்ண இந்த தப்புகள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. நான் ஹிந்தில பண்ணாத தப்பு இல்ல, தெலுங்குல பண்ணாத தப்பு இல்ல, கன்னடால பண்ணாத தப்பு இல்ல. பட் நான் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு தடவை ரிஸ்க் எடுத்து பிளேஃபுல்லா பேசுவேன். பேசும்போது ஏதோ தப்பா வரும், சிலது கரெக்டா வரும், பட் நோ ப்ராப்ளம். நேத்து இருந்த நித்யா விட இன்னைக்கு நித்யா ஒரு வேர்டு அதிகமா பேசினா ஓகே, அது கரெக்டா பேசினாலா தப்பா பேசினாலா அடுத்த மேட்டர். சோ அந்த மாதிரி எனக்கு ஃபெயில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபெயில் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு குரூப் இருக்கா. நான் போய் ஆஃபீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தப்பா பேச முடியாது. ஸோ கேன் ஐ ஹாவ் ஒன் ஸ்பீக்கிங் பார்ட்னர்? இட் கேன் பி என்னுடைய ஸ்பௌஸா இருக்கலாம், என்னோட சைல்டா இருக்கலாம், இல்ல என்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஆன்லைன்ல கூட ஐ திங்க் conversationexchange.com அந்த மாதிரி அங்க போனீங்கன்னா எனக்கு தமிழ் கத்து கொடுங்க, நான் உங்களுக்கு பிரெஞ்சு கத்து தரேன். ஸ்பீக்கிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஹெலோ டாக்னு ஒரு ஆப், எல்லாம் ஃப்ரீ தான் பாத்தீங்கன்னா. ஹெலோ டாக்ல கூட எனக்கு நிறைய ஸ்பீக்கிங் பார்ட்னர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் கத்து கொடுப்பாங்க, அவங்க எனக்கு பிரெஞ்சு கத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஜாலியா வந்து நீங்க யூ ஹேவ் டு ஸ்டார்ட் என்கேஜிங் வித் பிரெஞ்ச். ஐயோ பிரெஞ்சான்றதை விட பிரெஞ்சா ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம், ஒரு அட்வென்ச்சரா நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் அவுட்கம்ஸ் அமேசிங்கா வரும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு சின்ன குரூப் மாதிரி இல்ல ஒன் ஆன் ஒன் அது கூட நமக்கு இந்த லேர்னிங் கிளாஸஸ் மூலமா we can achieve. சப்போஸ் என்னுடைய கிளாஸஸ்லயே வந்து குரூப்பா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நமக்குள்ளேயே அது ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்ணிக்கலாம். நமக்குள்ளேயே வீடியோ கால்ஸ் பண்ணிக்கிறதோ இல்ல ஒன் டு ஒன் பேசிக்கிறதோ, சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் பேசுறது, பிராக்டிஸ் பண்றது, அந்த மாதிரி. லாஸ்ட் லெவல் ஆஃப் A1ல வந்து இப்போ மேரியில போய் ஒரு ரிஹர்ஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்களே ஒரு கான்வர்சேஷன் எழுதிட்டு அதை மனப்பாடம் பண்ணி என்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு அங்க போய் கடையில பேசுறதோ இல்ல மேரியில பேசுறதோ அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ தட் இஸ் அந்த பவர் ஆஃப் அந்த குரூப் இல்ல பவர் ஆஃப் த கம்யூனிட்டி. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, நமக்கு தமிழ் ஆல்ரெடி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா. சோ நம்ம ஆஸ் தமிழியன்ஸ் நம்ம ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமான ஒரு பாஷையில ஊறி வளர்ந்துருக்கோம், அதையே அப்படியே உறிஞ்சிருக்கோம், அதையே வந்து யோசிக்கிறோம், அதுலயே பேசுறோம். சோ அப்போ நம்ம பேசிக் பிரெஞ்சு வந்து நமக்கு ஏன் அவ்வளோ ஒரு தடுமாற்றமா இருக்குன்றது ஒரு கேள்வி, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிரெஞ்சுக்காரர் வந்து நாகர்கோயில உட்கார்ந்தா அவருக்கு என்ன டென்ஷன் இருக்குமோ அதை விட கொஞ்சம் கம்மியா நம்ம டென்ஷன் இருக்கணும்ல லாஜிக்கலா பாத்தீங்கன்னா. ஏன்னா பிரெஞ்சு வந்து அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. நான் வந்து B2 வரைக்கும் பண்ணிருக்கேன் அலியான்ஸ்ல. அப்படியே பயங்கரமா தமிழ் இலக்கணம் மாதிரியோ சிலப்பதிகாரம் அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. நான் படிச்ச லெவல் வரைக்கும் சொல்றேன் பிரெஞ்சு. பட் நம்ம தமிழ்ல வந்து அவ்வளவு படிச்சிருக்கோமே, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் எடுத்தாலே தலை சுத்தம் பாத்தீங்கன்னா. நம்ம எல்லாம் நிறைய பேர் 10th விட ஹையராலாம் படிச்சிருக்கோம், தமிழ்லயே படிச்சிருக்கோம், தமிழ்லயே பேசியிருக்கோம். சோ அவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான பாஷை தெரிஞ்சு நம்ம வந்து ஏன் பிரெஞ்சை பார்த்து பயப்படுறோம்? சப்போஸ் பயம் இருக்குன்னா அது என்ன, ஒருவேளை மெஜாரிட்டினாலவா? ஒரு வெள்ளைக்காரங்க ஊர்ல வந்திருக்கோம் அந்த ஒரு பயமா? எல்லாமே புதுசா இருக்குப்பா, நம்ம வேற ரொம்ப பேக்கு மாதிரி இருக்கோம்ப்பா அப்படின்னு நம்மளே நம்ம சின்னதாக்கிக்கிறோமா? அந்த கேள்விகள் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்க வேண்டிய கேள்விகள். அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை வச்சு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. நம்ம எல்லாம் வர்த்து இல்ல, இவங்க வந்து நம்மள மதிக்கவே மாட்டாங்க, இது இப்படிதான், நாங்க இங்க வந்துட்டோம் திரும்பி போக முடியாது அப்படி கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து மாட்டியாச்சு, எங்களுக்கு திரும்பி போக முடியாது, இந்த ஊர்க்காரங்க எங்களை மதிக்க மாட்டாங்க. ஓகே, நீங்க திரும்பி போக முடியாது, மேபி அதை மாத்த முடியாதுதான், மேபி ஐ டோன்ட் நோ. பட் இந்த ஊர்க்காரங்க என்ன மதிக்க முடியாது,
ஏன்னா எனக்கு தமிழ்ல பிரெஞ்சு பேச வராது. அந்த இஷ்யூ வந்து நீங்க மாத்தலாம். ஓகேங்களா? நீங்க மேபி திரும்பி போக முடியாது, ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி, ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் கேன் ஐ லேர்ன் பிரெஞ்சு? அந்த ஒரு கேள்விக்கு பதில் வந்து உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் ஒரு சில விஷயம் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி எப்படின்னா, இங்க இருக்கிறவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு, லேர்ன் பண்றதுக்கு. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு டைம் இல்ல, கிளாஸ் போறதுக்கு டைம் இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. நானும் வந்து செல்ஃபா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு நினைப்பேன். பட் ஃபேமிலியில குழந்தைங்க, ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்திலேயே நம்ம ஓடிக்கிட்டே இருப்போமே தவிர, நம்ம வீட்டுல உட்காந்து டைம் இருந்தா கூட நம்மளால செய்யறதுக்கு மைண்ட் வராது. ஸோ அதனால என்னுடைய சஜஷன் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா, கிளாஸ்க்கு போங்க. நான் எனக்கு கேட்கறவங்க வந்து, நீங்க வந்து இங்க நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க மேரி மூலியமா. பட் இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க, அவங்க கூட நடத்துவாங்க. உங்களை மட்டும் அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்க இம்ப்ரூவ் பண்றதும் இம்ப்ரூவ் பண்ணாததும் அது உங்க கையில இருக்கு. நம்ம டைம் கொடுத்தாதான் நமக்கு வந்து பிரெஞ்சு வரும். எந்த விஷயத்துலயும் சரி, எதையும் லேர்ன் பண்ணும் அப்படின்னா நம்ம அதுக்கு டைம் கொடுத்தாதான் அது நமக்கு டைம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க யாரும் அந்த மாதிரி செய்யாததுதான் ஒரு மிஸ்டேக் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, இங்கே நான் இங்க இருக்கும்போது எனக்கு கூட கூடிய டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நல்ல பிரெஞ்சு வந்து அவங்களுடைய ஸ்லாங், அந்த வார்த்தைகள், ஏகப்பட்ட வெக்காபுலரிஸ் இருக்கு. நம்ம இப்போ தமிழ்ல பேசும்போது நிறைய வார்த்தைகள் நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிக்கா வந்து A2 லெவல் அப்படின்னா ஒரு சில வெக்காபுலரிஸ் தான் தெரியும். பட் நம்ம வந்து அவங்களுடைய நம்ம படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்களுடைய பேசக்கூடிய விதம், நான் டிவி பார்க்கும்போது என்னடா பேசுறான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரியா மாத்தி மாத்தி பேசுற மாதிரியே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் வரல, வந்துச்சுன்னா சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மூவிஸ் பார்க்கறதுலயும் அதுக்கப்புறம் இவங்க பேசுறதுல நம்ம கேட்டு கேட்டு சில பேர், எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் வந்து 6 மந்த்லயே வந்து பிரெஞ்சு வந்து லேர்ன் பண்ணிட்டேன், இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, நான் என்ன பண்ணுவேன், ஒரு நோட் ஒண்ணு வச்சிருப்பேன், என்னென்ன பேசுறாங்களோ அதை உடனே எழுதிப்பேன். அப்போ மெயினான எல்லா வேர்ட்ஸும் வந்து அந்த 6 மந்த்ல கவர் ஆயிடும். அப்ப அதை வந்து பிராக்டிஸ் பண்ண 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 அவருக்கு வந்து நான் ஈஸியா வந்து 6 மந்த்லயே லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ மெயினான விஷயம், என்னுடைய கொலீக் வந்து இந்தியால இருந்து வந்து என் கூட ஒர்க் பண்றவங்கள்ட்ட கேட்டேன், என்னோட நல்லா பிரெஞ்சு பேசினாங்க ஸ்டார்டிங்ல. எப்படா லேர்ன் பண்றாங்க? ஒன்லி எக்குத்தே, பியா எக்குத்தே அப்படிம்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்கிறத ஒழுங்கா நீ கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நீ செப்பா பியா எக்குத்தே donc அரிப்பா ஃபோன்சே அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எக்குத்தே பண்ற விஷயத்துல வந்து ரொம்ப டைம் எடுத்து நம்ம அவங்க என்ன சொல்றாங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா பேச முடியும். அதுதான் நான் சொல்றேன். வெரி ட்ரூ ஆக்சுவலி. நீங்க சொன்ன அந்த ஃப்ரெண்டுடைய அட்வைஸ் வந்து டிம் ஃபெரிஸ்னு ஒருத்தர் கூட சொல்றாரு, எந்த பாஷை நீங்க வேர்ல்ட்ல கத்துக்கணும்னா கூட, ஒரு சைனீஸா இருக்கட்டும், ஜாப்பனீஸ், எதுவா இருந்தாலும் கூட, டெய்லி ஃபங்க்ஷனல் லாங்குவேஜுக்கு 200 வேர்ட்ஸ் vocabulary தான் வேணுமா. நம்ம நினைக்கிறோம், ஐயோ பிரெஞ்சுனா ஒரு சமுத்திரம் மாதிரி ஓஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த vocabularyயே வந்து அவர் லிமிட் பண்றாரு. 200 to 300 வேர்ட்ஸ் தெரியணும், பிளஸ் பேசிக் கிராமர் தெரிஞ்சதுன்னா நீங்க சர்வைவல் லெவல் ஆஃப் பிரெஞ்சு நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்டு சொன்னது ஐ ஆல்சோ ஃபுல்லி அக்ரி. நான் எந்த ஊருக்கு போனாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு டியூஷன் டீச்சர்னு நினைச்சுப்பேன் நான். இப்போ நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். ஸோ எல்லாருமே என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் எனக்கு கன்னடா டீச்சர் தான். சோ போய் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நான் சரியா கேட்கல, திருப்பி சொல்லுங்க. அந்த மாதிரி நம்மளே வந்து டியூஷன் எடுத்துக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு. எனக்கு வந்து என்னுடைய பாதை தான், லேர்னிங் பாத் தான் வந்து நான் ஃபோக்கஸா வச்சுக்கணும். டெய்லி am I getting better every day? அதுக்கு வந்து நான் யாரை வேணா ரெக்ரூட் பண்ணிக்கலாம், யூனோ. ஆனா அதான் நேத்து விட நான் இன்னைக்கு அஹெடா இருக்கேனான்றதுதான் வந்து எனக்கு கூலா இருக்கணும். மத்தவங்க அஹெட் ஆயிட்டாங்க, நான் எப்போ அஹெட் ஆவேன்னு தெரியல, இவ்வளவு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எதுவுமே நெகட்டிவ்லயே போகாம அடுத்து நெக்ஸ்ட் ரைட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ரைட் ஆக்ஷன் யூ கேன் டேக்? நீங்க சொன்னீங்க டைம் ஸ்கேர்சிட்டி இருக்கலாம், அங்கதான் யூ கேன் ட்ரை அண்ட் ட்ரிக் யுவர் பிரெயின். நீங்க ஆல்ரெடி லேஜருக்கு நான் ஒரு டைம்ல வந்து என்னோட Amazon.com அக்கௌண்ட், Amazon.co.in அக்கௌண்டே பிரெஞ்சுல தான் வச்சிருந்தேன்.
அப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணணும்னா கூட எனக்கு பிரெஞ்சு வேர்ட் தெரிஞ்சாதான் நான் ஆர்டரே பண்ண முடியும். என்னுடைய க்ரோசரிஸ், மளிகை சாமான் எல்லாமே வந்து பிரெஞ்சுல போட்டு வச்சிருப்பேன். சோ தட் ஐ எம் ஃபோர்சிங் மை, அது ஒரு ஹேக் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. யூ ஆர் ட்ரைங் டு கன்சியூம். என்னோட கூகுளோடைய பேஜே பிரெஞ்சுல போட்டுச்சு. எங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே புரியாது. என்னென்னமோ மாத்தி மாத்தி வைக்கிறேன், எங்களுக்கு ஒண்ணுமே படிக்க வரல போன்ல அப்படின்னுவாங்க. இல்லப்பா, நான் இதெல்லாம் பண்ணலன்னா நான் உட்கார மாட்டேன்னு எனக்கே தெரியும், சொகுசாயிடுவேன், நான் வந்து ஐயோ பிரெஞ்சா அப்படின்னு போயிடுவேன். நானே என்ன வந்து டைட்டா புடிச்சிக்கணும், நானே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிக்கணும். சோ எனக்கு ஏதாவது போய் ஆர்டர் பண்ணணும்னா நான் அது பிரெஞ்சு அந்த வேர்ட் கத்துனாதான் ஆர்டர் பண்ண முடியும். இல்லைன்னா வேற ஏதோ ஆர்டர் பண்ணுவேன், வேற ஏதோ வந்து டெலிவரி ஆகும். யூனோ சோ அந்த மாதிரி நமக்கே வந்து அந்த ஒரு அதான் we have to be smarter than our brain, smarter than our time, அந்த மாதிரி. அண்ட் அண்ட் ஒன் ஆன் ஒன் டெஃபினட்டா இப்போ என்னுடைய கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அப்சஷன்னே சொல்லலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அது புரிஞ்சிச்சான்னு தெரியற வரைக்கும் நான் சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டேன். சோ அது வந்து சில பேருக்கு ஆல்மோஸ்ட் மேம் புரிஞ்சிருச்சு மேம் அப்படின்னு, இல்ல நீங்க இன்னும் ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க, இது நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கரெக்ட் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் உங்களுக்கு 100% புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. சோ ஒரு விடாமுயற்சி, ஆல்மோஸ்ட் விட மாட்டேனே வச்சுக்கோங்களேன். அதுக்குதான் வந்து அந்த வாட்ஸ்அப் டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் வச்சிருக்கேன் நான். சோ இப்போ சப்போஸ் நீங்க சைன் அப் பண்றீங்க கிளாஸஸ் அப்படின்னா, சப்போஸ் ட்வைஸ் அ வீக் நம்ம கிளாஸஸ் பண்றோம். பட் அந்த கிளாஸஸ் ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்களுக்கு 1000 கேள்வி வரலாம். நம்ம அந்த கிளாஸ்ல கவர் பண்ண கான்செப்ட் சம்பந்தமா, இது ஏன் லே தானே சொன்னாங்க, ஏன் லா போட்டிருக்காங்க, இங்க ஏன் எல்ல பாசிட்டிவா வருது, இது எக்ஸெப்ஷனா, இது என்ன ஜெண்டர் ரூல், இது ஒண்ணுமே புரியல, குழம்புது. அந்த குழம்புதுன்ற பிளேஸ்ல வந்து ஆஸ் அ டீச்சர் நான் இருக்கணும். ஐ கேனாட் சே குழம்புனாலும் பரவாயில்ல, நீங்க அடுத்த கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். பிரெயின் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நாலேஜ் வந்து அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனா எங்கேயோ இடிக்குது, எங்கேயோ ரூல்ஸ் புரியல, எக்ஸெப்ஷன்ஸ் புரியல. ஓகேங்களா, அந்த கனெக்ஷன் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை ஆக்சுவலி. சோ அதனாலதான் வந்து பிட்வீன் கிளாஸஸ் ஆல்சோ மண்டே டு ஃப்ரைடே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 9 AM to 5 PM ஐ எம் ஃபுல்லி அவைலபிள் ஃபார் நோட்டிபிகேஷன்ஸ். நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து நம்ம ஓரல் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிளாரிபிகேஷன்ஸ் கிளாஸ்ல கவர் பண்ண கண்டென்ட் வந்து இது புரியல, இது பண்ணணும், நான் அடிஷனல் எக்ஸசைசஸ் பண்ணிருக்கேன், இதுல வந்து எனக்கு இந்த மிஸ்டேக் வந்திருக்கு, ஆனா இதுக்கு வந்து சொல்யூஷன் தெரியல எனக்கு அப்படின்னு நம்ம பண்ணும்போது ஒருத்தருடைய பேஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமா பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் டு கிளாஸ் தான் வர முடியும் அவங்களுக்கு. நீங்க எந்த ஒரு பேஸ்ல இருந்தாலும், எந்த ஒரு எனர்ஜி லெவல் இருந்தாலும் ஐ எம் ரெடி டு மேட்ச். என்னோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆகி வரும். ஓகேங்களா, ஏன்னா அகைன் கோல் வந்து உங்களுடைய அந்த பேண்ட்விட்க்குள்ள பிரெஞ்சு நுழைக்கிறது தான் என்னுடைய கோல். வித் ஜாய், வித் ஃபன், வித் லாங் டேர்ம் லேர்னிங், லாங் டேர்ம் பிளானிங், அதுதான் வந்து என்னுடைய கோல். ஓகேங்களா, யா. சோ அது ஏன் அரௌண்ட் 50 to 55 hours சொல்றேன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாவே முடிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்டம் ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம்னா அவங்களுக்கே ஸ்பீடு வந்துடும். ஓ இவ்வளவுதான் நான் சப்பையான மேட்டரானேன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. யா எனிவே நியர் பிரான்ஸ் தான் ஆக்சுவலி. அங்கேருந்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, இவ்வளவு வருஷமா நான் இது வந்து ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட். எல்ல வருதா, என் வருதா? எல்ல ஆமா ஆமா லியோனா இல்ல, லியோனா இல்ல. யா பட் எனிவே நியர் பிரான்ஸ்ல இருந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிருந்தாங்க. ரொம்ப பணம் கட்டிட்டாங்களாம் பிரெஞ்ச் டியூட்டர்ஸ் கிட்ட. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப திட்டி அப்புறம் 2 years பிரெஞ்சே படிக்கல அப்படின்னாரு அவரு. ஏங்க படிக்கல அப்படின்னா, இல்ல ரொம்ப நெகட்டிவா போயிடுச்சு, என்னால பண்ணவே முடியாது. இவங்க வந்து ஐம் டாக்கிங் அபவுட் பீப்புள் ஹூ ஆர் பேங்கர்ஸ், பீப்புள் ஹூ ஆர் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்டுங்க அவங்க ஃபீல்ட்ல. ஆனா பிரெஞ்சுல வரும்போது அவங்களுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அப்படியே டிராப் ஆயிடுது. மெனி டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் புவர் டியூட்டர்ஸ் ஆல்சோ. அந்த டியூட்டர்ஸ் வந்து வெறும் பிரெஞ்சுலயே தான் பேசுவேன், நான் எந்த பாஷையில எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நான் என்னோட ஸ்பீட்ல தான் பேசுவேன், அந்த மாதிரி சில மைண்ட் செட்டோட அவங்க வராங்க. மேபி அவங்களுக்கு அது ஒர்க் ஆயிருக்கலாம் அதர் ஸ்டூடெண்ட்ஸோட, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகல. சோ அவர் வந்து சொல்றாரு, ஐயோ நீங்க இந்த கான்செப்ட் இப்படி நீங்க சொன்ன உடனே எனக்கு ஃபுல்லா கிளாரிட்டி வந்துருச்சு, இது புரிஞ்சுக்காம நான் ஆல்மோஸ்ட் 5 years நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த டீச்சர் வந்து, உங்களுக்கு இது கூட புரியலையா, நான் அது பிளேமிங் த ஸ்டூடெண்ட், இவங்க ஒழுங்கா கத்து கொடுக்காதது வந்து ஸ்டூடெண்ட் மேல பழிய போட்டு அந்த ஸ்டூடெண்டோட ஃபுல் லேர்னிங் நிறுத்திட்டு பணம் எல்லாம் வேற வாங்கிட்டு ரொம்ப சேடா இருந்துச்சு ஆக்சுவலி அது கேட்கவே. பட் அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஸ்பீட் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்றது யூனோ. சோ அந்த 40 hours நம்ம 50-55 சொல்றோம்,
பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ஃபினிஷ் ஈவன் வித்தின் 40 hours. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் போட போட அவங்களுக்கு சப்போர்ட்டே தேவையில்லை. ஆக்சுவலி அவங்களே கட்டிட்டு கிளம்பிடுறாங்க ஃபுல் ஸ்பீட்ல, யூனோ. ஸோ அதனாலதான் நான் வந்து 50 to 55 சொல்றேன். ஸோ சப்போஸ் நீங்க வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இதுதான் இந்த புக்கு தான் நான் ஃபாலோ பண்றது. கவர் டு கவர் இது வந்து we will be finishing this book in and out பண்ணுவோம். இதோட சம்பந்தமா இருக்கிற எக்ஸசைசஸ் அதெல்லாம் கூட நம்ம ரிலேட்டடா பார்த்துட்டே வருவோம். ஸோ இந்த புக்கு வந்து நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா கவர் பண்றோம்ன்றதுதான். சில பேர் அவங்களே செல்ஃப் ஒர்க் பண்ணி முடிச்சிடுறாங்க. சில பேருக்கு வந்து இட் டேக்ஸ் லாங்கர் டைம். இல்லைங்க எனக்கு ஆஃபீஸ் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னா எனக்கு மறந்து போயிடுது, நீங்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அதான் உங்களுடைய டைம் ஷெட்யூல், எனர்ஜி, உங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வரும் கிளாஸஸ். ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய கோல் வந்து நீங்க பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகணும். நாங்க எல்லாரும் பாயிண்ட் பி போயிட்டோம், நீங்க எதுக்கு இன்னும் பாயிண்ட் ஏல இருக்கீங்க, அந்த மாதிரி நெகட்டிவிட்டி இல்லாம, ஓகே உங்களுக்கு கவர் பண்ண முடியலையா, ஓகே ஐ வில் ரிவைஸ் அண்ட் ஐ வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த நெக்ஸ்ட் ரைட் ஆக்ஷன் படிப்படியா கொண்டு போறது தான் வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஓகே மேடம், நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். அப்போ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து மறதியில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஞாபகம் ஊட்டணும், ஒரு பூஸ்ட் பண்ணணும், ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? அந்த வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் யாராவது லாங்குவேஜ் கற்றுக்கணும், ஓகேவா, பேசிக்லேருந்து என்னுடைய எந்த லாங்குவேஜாலும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அமைச்சிட்டோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட் ஒழுங்காக இருந்துச்சுன்னா பில்டிங் தானாக போயிடும். ஸோ அந்த மாதிரி பேசிக்கான விஷயத்துலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது சம்மந்தமான லிங்க்ஸ் அண்டு காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. நித்யா மேடம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஓகே, அவங்களுடைய இந்த இன்டர்வியூலேயே உங்களுக்கு அவங்களுடைய நாலேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ன்ற நம்புகிறேன். இன்னும் நம்ம கண்டினியூவாக வந்து ஃப்ரெஞ்ச் சம்மந்தமான வீடியோக்கள், ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, எப்படி நம்ம வந்து ஃப்ரெஞ்சில் வந்து இப்போது ஸ்பீக்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, வொக்காபுலரிஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ரைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கான டீச் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, டீச் பண்ணுற அளவுக்கு நம்ம கிடையாது. ஸோ அதனால் டீச் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு போட்டாச்சு. ஸோ அதனால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம இனிமேல் நம்ம வீடியோக்களில் வரப்போகுது. ஸோ கண்டினியூவாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மெர்சி அவ்வா.